வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரேக்கா பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 404 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். ஓகேங்களா, இந்த ஏசி 44 அப்படின்றது வந்து ஏற்கனவே வந்து நான் ஃபாலோஅப்பில் வந்து ஒரு நம்பர் வந்து கொடுத்துருந்தேன். அதாவது 23. அந்த 23 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போன மாதம் வந்து கரெக்டாக ஏசி ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதே மாதிரி 2 வாட்டி வந்து ஏசியில் வந்து 23 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஸோ பிசியில் கண்டிப்பாக வந்து 23 வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபாலோஅப்பில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இந்த 44 வந்து கரெக்டாக வந்து பிசி 44 ஏபி 44 அப்படின்னு கொடுத்துருந்தான். ஸோ ஏசியில் கண்டிப்பாக வந்து 44 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு கேமில் வந்து 44 அப்படின்னு எடுத்து 404 அப்படின்னு சொல்லி கேம் வந்து அழகாக வந்து முடிச்சிருக்கோம். ஸோ ஒரு நம்பர் நம்ம ஃபாலோஅப்பில் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் எடுத்து கேமில் ஆடிடலாம். அதுவும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு போன மாதத்தில் ஏதாவது ஒரு நம்பர் பெண்டிங் வச்சிருக்கிறத அந்த நம்பரை எடுத்து கரெக்டாக இந்த மாதம் கேமில் வந்து முடிக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். இது அதே மாதிரி தான் வந்து 22 அழகாக முடித்தான், 57 அழகாக முடித்தான், 67. ஸோ அதே மாதிரி ஃபாலோஅப்பில் கொடுத்துருக்க நிறையா நம்பர் வந்து போன மாதம் வந்து பெண்டிங் வச்ச எல்லா நம்பருமே இந்த மாதம் வந்து எடுத்து கேமில் ஆடுறோம். ஸோ 44 வந்து அப்படி தான். ஏபி 44, பிசி 44. ஸோ அதுக்கு ஏசி 44 அடிப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே வந்து ஏசிலையும் வந்து 44 வந்து எடுத்து அடிச்சிட்டான். ஓகேங்களா, ஸோ அதோட ஒரு பெட்டர் கெஸ்ஸிங் எடுத்ததுனால தான் நேற்று வந்து 469 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தேன். 69மே வந்து ஏற்கனவே வந்து நமக்கு 2 வாட்டி வந்து ஏசியில் வந்து அடிச்சிருக்கான். ஸோ இந்த மாதம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏசி ஏபி அப்படின்னு சொல்லி. ஸோ பிசியில் 69 நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து நான் நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் வந்து 469 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, ஸோ இதுவுமே அந்த 69மே வந்து எக்ஸ்பெக்டட் நம்பர் தான். எப்படி பார்த்தீங்க அப்படின்னா போன மாதம் வந்து 69 வந்து ஏசியில் அடிச்சிருப்பான். இந்த மாதம் வந்து 69 வந்து ஏசிலையும் ஏபிலையும் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு பேசிஸில் தான் வந்து உங்களுக்கு நேற்று வந்து 69 வந்து பிசியில் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா இந்த மாதம் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு பிசியில் 69 எக்ஸ்பெக்டடு. 2 வாட்டி வந்து ஏசியில் அடிச்சிருக்கான், ஒரு வாட்டி ஏபியில் அடிச்சிருக்கான். ஸோ கண்டிப்பாக வந்து பிசியில் நமக்கு வந்து 69 வந்து எக்ஸ்பெக்டட். ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மந்த் எண்டில் ஏதோ ஒரு நாள் வந்து இந்த நம்பர் 69 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் நம்ம வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ஒரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளாக தொடர்ந்து வந்து டபுள்ஸ் வருது. அது என்ன நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 77, 99, 22, இன்னைக்கு 44. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி டபுள்ஸ் நம்பர் வந்து தொடர்ந்து ஒரு 4 நாள் வந்து கேமில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி நமக்கு நாளைக்கு ஒரு நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அதாவது மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85, அதாவது பிசியில் வந்து ஒரு 85. அதே மாதிரி நமக்கு ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து ஒரு 85. ஓகேங்களா, ஸோ 85 வேறு எந்த 85மே கிடையாது. ஸோ இந்த மாதம் வந்து நமக்கு ஒரு 85 அடிக்கிறான் அப்படின்னா இங்கே வந்து பிசி ஏபின்னு அடிச்சிட்டான். ஸோ ஏசியில் வந்து ஒரு 85க்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா மாதம் வந்து ஏதாவது ஒரு 85 எடுத்து கேமில் ஆடிடுவான். ஸோ இந்த மாதம் வந்து நமக்கு நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அதனால ஏசியில் வந்து 85 மாதம் ஏதாவது ஒரு 85. ஏன்னா நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு 85 அவன் கண்டிப்பாக வந்து கேமில் எடுத்து ஆடிடுறான். அதுவும் மாதம் வந்து ஒரு 85 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரெக்டாக வந்து மே மாதம் பார்த்தீங்கன்னா பிசி, அதுக்கு அடுத்து ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி. அப்போ நமக்கு இந்த மாதம் வந்து ஏசியில் வந்து நாளைக்கு நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஏசியில் வந்து 85. ஓகேங்களா, ஏசியில் 85 அடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏசியில் வந்து 85. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு போன மாதம் எப்படி வந்து 44 இன்றைக்கி எடுத்த ரிசல்ட்டே பார்த்துக்கோங்க. 44 பிசி ஏபி, அதுக்கு அடுத்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏசி 44. ஸோ அப்படி நமக்கு பார்க்கும்போது 85. ஸோ 85 பிசி ஏபி. ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஏசி. ஓகேங்களா, இந்த மாதம் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு நாளில் வந்து 85 வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏசியில் வந்து நமக்கு 85க்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏசி 85 வருது அப்படின்னா நமக்கு பி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி போர்டு அப்படின்னு பார்க்கும்போது
ஒரு நம்பர் அதாவது 87 வந்து வந்துருச்சு. 87 வந்து 2 வாட்டி வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 88 ஓகேங்களா? ஸோ 88, 87 ஓகேங்களா? ஸோ அந்த 88, 87 அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, 87 வந்து 3 வாட்டி வந்து கேம்ல வந்து அடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ 3 வாட்டி 87, 87 ஆனா இந்த 85 அடிக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு 87 வந்து இருக்கும். இல்லன்னா அதோட கன்டினியூவேஷன் 80, 81 அந்த மாதிரி கன்டினியூவேஷன் வந்து இருக்கும். ஸோ அப்படியே நம்ம பார்க்கும்போது 88, 87 ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 86 தான் வந்து 68 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 85 ஓகேங்களா? ஸோ இந்த 85 நம்ம வந்து இந்த 68 வந்து 88 அப்படின்னு சொல்லி ஏன்னா திருப்பி அடிச்சிருப்பான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஏன்னா 68மே வந்து கேமில் வந்து 2 வாட்டி வந்து வந்திருக்கும் ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம 86 அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ணும்போது 88, 86, 87 அப்படின்னு வந்தும்போது நமக்கு 85 வந்து பேலன்ஸ் இருக்கு. ஸோ 85 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கேம்ல அடிக்கிறான் அப்படின்னா நமக்கு ஏசி பிசிலையுமே வந்து 85 ஏன்னா டபுள்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு 4 நாள் அடிக்கிறதுனால நாளைக்கும் சேம் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்றான் அப்படின்னா நமக்கு ஒரு 88 வந்து ஏபியில் வந்து வரலாம். ஏன்னா 88 ஏற்கனவே வந்து 888 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதாவது ஏசி 88, பிசி 88, ஏபியுமே 88 ஓகேங்களா? ஸோ 88 வந்து ஒரே நாள்லேயே வந்து முடிச்சுட்டான். ஸோ ஏதோ ஒரு கன்டினியூவேஷன் எடுக்கிறான் அப்படின்னா நமக்கு ஏபியில் வந்து ஒரு 88 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா? ஸோ அந்த 88 எடுக்கும்போது நமக்கு ஏற்கனவே ஏசியில் வந்து ஒரு 85 வந்து நம்ம கெஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா? ஸோ அந்த 85 அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக வந்து நமக்கு ஒரு 88 வந்து ஏபியில் வந்து அடிக்கிறான் அப்படின்னா இந்த பேட்டர்னை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த 85, 88 வந்து நாளைக்கு கேமில் அடிப்பான். ஏன்னா 85 வந்து நமக்கு ஒரு சில நம்பர் வந்து ரிப்பீட் அடிக்கும்போது அந்த நம்பரை வந்து எடுத்து கேமில் ஆடுறான் அப்படின்னா நாளைக்கு அதாவது இந்த 85 பொறுத்த வரைக்கும் மாசத்துல ஒரு நம்பர் வந்து 85 வருது. ஸோ அப்படி 85 வருது அப்படின்னா இந்த நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு 885 ஓகேங்களா? ஸோ ஏசியில் வந்து 85, பிசியிலையுமே வந்து 85, ஏபி வந்து 88 ஓகேங்களா? ஸோ இந்த 85 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக நாளைக்கு ஏன்னா ஒரு மாதம் ஒரு நம்பர் அடிக்கும் பிசி ஏசின்னு அடிக்கும் பேபின்னு அடிக்கும்போது நாளைக்கு ஏசி நமக்கு பிசியுமே வந்து 85 வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா? ஸோ டபுள்ஸ் அடிக்கும்போது நாளைக்கு ஒருவேளை இந்த நம்பர் கரெக்டாக வருது அப்படின்னா 88 வந்து ஏபியில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதனால் 88 வந்து ஏபியில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஏபி 88, ஏசி வந்து 85 ஓகேங்களா? ஸோ பிசி வந்து 85 நாளைக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் இந்த நம்பர் வந்து நல்லாயிருக்கு. ஸோ 85 இந்த மாதம் ஏதோ ஒரு நாள் வந்து அடிக்கணும். ஸோ அதனால தான் வந்து 85 வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 85 வருது அப்படின்னா 885 நம்பருமே வந்து நல்லாயிருக்கு. அதனால் வந்து 885 அப்படின்ற ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரை வந்து நாளைக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வச்சு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பேட்டர்னில் ஒரு மாதிரி கெஸ்ஸிங் வந்து கிடைக்கும். இந்த கெஸ்ஸிங் இந்த பேட்டர்னை வச்சு நான் கெஸ் பண்ண நம்பரு இல்லை உங்களுக்கு இதை வச்சுட்டு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் நம்பர் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் ஏற்கனவே ஃபாலோஅப்பில் இருக்கிற நம்பர்ஸுமே வந்து நாளைக்கு கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஏற்கனவே வந்து 23 வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃபாலோஅப்பில் இருக்க இன்னும் சில நம்பர்ஸ் எல்லாமும் வந்து நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு பேட்டர்னை தான் வந்து உங்களுக்கு 85மே சொல்லியிருந்தேன். 85, 23 அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 52மே வந்து கேமில் வந்து இருக்குது ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்லாம் வந்து நாளைக்கு கொஞ்சம் ஃபாலோஅப்பில் வச்சுக்கோங்க. நான் கொடுத்த நம்பர் வந்து 885 நாளைக்கான கெஸ்ஸிங்க. 23க்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கொடுத்துட்டேன் அப்படின்றதுனால நான் 23 வந்து இன்னைக்கு கெஸ்ஸிங்கில் எடுக்கலை. ஆனால் கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக அந்த நம்பரை விட்டுறாதீங்க. ஏன்னா 23க்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 23 இப்போ வரைக்கும் அவன் கேமில் அடிக்கலை. 28 அடிச்சிட்டான். ஸோ 24, 23 எல்லாமே 22மே வந்துருச்சு, 21மே வந்துருச்சு. ஸோ நமக்கு அடுத்த நம்பர் வந்து 23 கேப் நம்பர் இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக இந்த மாதம் எடுத்து ஆடணும். ஸோ 23 அப்படின்றதையும் ஃபாலோஅப்பில் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 885 ஏசி, பிசி 85, ஏபி வந்து 88 ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரியான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.